Hey guys, welcome back. இந்த வீடியோல நம்ம வந்து Redmi Note 10 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தோன்னா MIUI 12.0.1.0 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய வெர்ஷனு. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட இருக்குது. ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் நம்ம பார்த்தோன்னா ஜனவரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டோட இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கூகுள் டயலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து கால் ரெக்கார்டிங் எதுவும் பண்ண முடியாது. கால் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் தான். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து கஸ்டம் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த கஸ்டம் இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து கேலரியிலேருந்து உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா கீழே வந்து நம்மளுக்கு டைமு, டேட்டு, பர்சன்டேஜ் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். நீங்கள் கஸ்டம் இமேஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இருக்க பை டிஃபால்ட்டு ஃபேஸஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து அனலாக் இருக்குது. அனலாக் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா டிஜிட்டல் இருக்குது. கெலிடோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தோன்னா கூட நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி கலராக வச்சோன்னா பேட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆகும். ஸோ நீங்கள் சிம்பிளாக இருக்கிறது வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாக பேட்ரி ட்ரைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஆஸ்ட்ரோனட்லாம் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இவங்களே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம டிஜிட்டல் கிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த 1123 இந்த ஃபார்மட் இருக்குது. நான் இதை வந்து அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஃபோன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எனேபிள் ஆகும். இது ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்மளுக்கு காட்டும். இதுலேயே வந்து டேட்டு, டைமு, அதுக்கப்புறமா எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதுவும் பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே காட்டும். 10 செகண்ட்ஸ் மட்டும் இது வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா எட்ஜ் நோட்டிஃபிகேஷன் தான். வென் நோட்டிஃபிகேஷன் கம்ஸ் த ஸ்க்ரீன் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு சைடில் வந்து எட்ஜ் பேனலில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜ் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இது ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ பல்ஸ் பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைட் லைட்டிங் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்து ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லீப் எதுக்காகன்னு பார்த்தோன்னா நம்ம டைம் செட் பண்ணிட்டோன்னா ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணாதப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். அதுக்காக இந்த ஸ்லீப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ரைஸ் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் டு வேக்கப் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆஃபில் இருக்கும்போது லைட்டாக ஃபோனை நம்ம லிஃப்ட் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். இப்போ வந்து ஃபோன் ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது நம்ம டபுள் டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். இதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு இருக்குது. ஸோ இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐக்குள்ளே போய் நீங்கள் வந்து டர்ன் ஆஃப்லேயே இருக்கட்டும். இது லாக் ஸ்க்ரீனில் இருக்க வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டிசேபிள் பண்ணியே இருக்கட்டும். லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம போனால் லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தேவையான டைம் ஃபார்மெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபார்மெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தேவையான நேம் மட்டும் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ சிக்னேச்சர் ஆன் தி லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நேம் காட்டும். நீங்கள் கொடுத்த நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணோன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வால்யூம் டவுன் பட்டனை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனால்
லைட் மோட் அண்ட் டார்க் மோட் 2 ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் டார்க் மோட் யூஸ் பண்ணி பாருங்கள். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் வால்பேப்பர், பிளாக் தீம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளாக் இருக்க இடத்துல அந்த டயோடு வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். டயோடு ஆஃப் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வேலை செய்யாது. ஸோ இதனால் பேட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுக்கு. சப்போஸ் இது ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கேயே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பிளாக் வால்பேப்பர்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டார்க் மோடு யூஸ் பண்ணி இல்லை டார்க் வால்பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இந்த டார்க் மோடு வந்து நம்ம ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். ஷெட்யூல் டார்க் மோடில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான டைம் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீடிங் மோடு வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் தான். இந்த மோட் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் வந்து மேக்ஸிமம் இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் வார்மான டோனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நைட் டைம், ஈவினிங் டைமில் ரூமில் லைட் இல்லாத டைம்லலாம் இந்த ரீடிங் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகம் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் வந்து கலர் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஸ்கீம்குள்ளே போனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனோட டைப் எப்படி இருக்கணும்னு கேட்கும். பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ மோடில் இருக்குது. இதுவே சேச்சுரேட்டட் நீங்கள் வச்சிங்கன்னா AMOLED டிஸ்பிளே வேறு இருக்குது. ஸ்க்ரீன் அந்த நீங்கள் பார்க்குற கண்டென்ட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும். ஆட்டோவில் வைக்கிறதுனால ரொம்ப டல் அடித்த மாதிரியும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவைன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி ஃபோனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான ஆப் வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஃப்ளோட்டிங்கில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சைட் பை சைட் நம்ம வந்து மெசேஜஸ் வேறு ஏதாச்சும் ஆப் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். சைமல்டேனியஸாக வந்து நம்ம 2 ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் சைஸ் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து தேவையான பொசிஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஆப் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா MIUI நோட்டிஃபிகேஷன் கூட கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் இங்கேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் வேணுமா இல்லைனா MIUI ஸ்டைல் வேணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் வந்து லாஸ்ட்டாக ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே போங்க. ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தோன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா மேலே ஸ்டேட்டஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஆப்போட நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மேலே காட்டும். ஷோ கனெக்ஷன் ஸ்பீட் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பை டிஃபால்ட்டாக வந்து ஸோ இந்த பேட்டரி இண்டிகேட்டர் வந்து நம்ம அவுட் சைட் தி ஐக்கான், இன்சைட் தி ஐக்கான், உங்களுக்கு வந்து அவுட் சைட் தி ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா பேட்டரி அந்த பெர்சன்டேஜ் பார் பக்கத்தில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து மேலே நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சுவலே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே வந்துட்டு ஹைட் நாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹைட் நாட்ச்குள்ளே போய்ட்டு ஹைடு வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நாட்ச் இருக்க இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு பார் வந்துடும். ஸோ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். நம்மளுக்கு ஹைட் அண்ட் மூவ் ஸ்டேட்டஸ் பார் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த டைமர், டேட்டு, நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கீழே வந்துடும். அந்த பார் வந்து நம்மளுக்கு மேலே போய்டும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாட்சே உங்களுக்கு தெரியாது. இல்லை நாட்சோட நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா நாட்சோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து MIUI 12 ஒரு ஃபேமஸான ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா கண்ட்ரோல் சென்டர் தான். கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி தேவைன்னு நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வரும், ரைட்டு நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருக்கேன். இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து வித் ஆப் ட்ராயர் இருக்கும். இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப் ட்ராயர் பை டிஃபால்ட்டாகவே வருது. பட் சில யூசர்ஸ் வந்து இன்னமும் இருக்காங்க ஆப் ட்ராயர் பிடிக்காமல் நார்மலாக எல்லா ஆப்ஸுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் வேணும்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாமே வந்து
கிளாசிக் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த ஆப் ட்ராயர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு ஆப் ட்ராயர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வித் ஆப் ட்ராயர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆப் ட்ராயரில் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு லைட்டு டார்க்குன்னு 2 ஆப்ஷன் இருக்குது, இல்லை சிஸ்டம்னு இருக்குது. அண்ட் கீழே வந்து அது கூட டிரான்ஸ்பரன்சி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி 100% நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆப் ட்ராயர் ஸ்வைப் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க வால்பேப்பர் தான் வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டிரான்ஸ்பரன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ப்ளேஸ் நியூ ஆப்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீனில் ஒன்றா வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வராது. அடுத்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்து ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெமரி ஸ்டேட்டஸ் எனேபிள் பண்ணிட்டு நம்ம ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து நீங்கள் அபவுட் ஃபோனுக்கு வந்துருக்கேன். அபவுட் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு மீவை வெர்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த மீவை வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் அப்டேட் ஃபீச்சர் எனேபிள்னு காட்டும். ஸோ இது எனேபிள் ஆனதுக்கப்புறமா மேலே 3 டாட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ரிசீவ் அப்டேட்ஸ் இயர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஷாமி சைட்லேருந்து அப்டேட்ஸ் புஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஷாமி ஃபோன்ஸில் நம்ம ஆட்ஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருக்கேன். ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து கடைசியாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் சர்வீசஸில் போய்ட்டு இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் சில ஆட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். இந்த ரெக்கமெண்டேஷன் ஆட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து ஸ்டாப் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்துருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா வென் டிவைஸ் இஸ் லாக்டு இருக்குது. 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் வந்து லாக்கில் இருக்கும்போது மொபைல் டேட்டா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து நன் கொடுத்துருங்க. அண்ட் கிளியர் கேட்ச் வென் டிவைஸ் இஸ் லாக்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் லாக் ஆனதுக்கப்புறமா ஃபோனோட கேட்ச் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பேட்டரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் வந்து சப்போஸ் எமர்ஜென்சி டைம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவரை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு மினிமலான நம்ம காலு மெசேஜு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது ஆப் எக்ஸ்ட்ரா ஆப் தேவைன்னா 2 ஆப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸிட் பட்டன் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் நம்ம இந்த சூப்பர் பவர் சேவிங் மோட்லேருந்து வெளியில் வந்துடுவோம். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸ்குள்ளே வந்துட்டு டூவல் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டூவல் ஆப்ஸில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆப் வந்து நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டூவல் ஆப்ஸை வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து டூவல் ஆப் எனேபிள் பண்ணிட்டேன்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே வந்து 2 வாட்ஸ்அப் வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து பர்சனல் வாட்ஸ்அப், ஆஃபீஸ் வாட்ஸ்அப் 2 மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் லாக்குள்ளே வந்துட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப் மட்டும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் ஆப் லாக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் மட்டும் லாக் ஆகிடும். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இது மாதிரி வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸில் பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். லான்ச் கேமரான்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பை டிஃபால்ட்டாக நன் இருக்குது. டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பவர் பட்டன் வந்து நம்ம 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் 3 ஃபிங்கர் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். செகண்ட் மெத்தட் நம்ம பார்த்தோன்னா வால்யூம் டவுன் பட்டன் பவர் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ இந்த சென்டர் ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். இதே மாதிரி வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்க்கெல்லாமே உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டர்ன் ஆன் டார்ச் லைட்டுக்கு வந்து நம்ம லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பேக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து டார்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ திரும்பி வந்து அதே லாங் ப்ரெஸ் பண்ணால் டார்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த
உங்களுக்கு தேவையான பட்டன் வந்து நீங்கள் இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் பால் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. டர்ன் ஆன் குயிக் பால் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே ஸ்லைடர் வந்து ஒன்று எனேபிள் ஆகும். இந்த ஸ்லைடரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே நிறைய கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணலாம். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து லாக் பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். ஹோம் போகிறது, பேக் போகிறது, இந்த மாதிரி இந்த நம்ம இங்கேருந்தே வந்து ஈஸியாக ஸ்வைப் பண்ணி கார்னரில் நம்ம வச்சுட்டு ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்டுங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். குயிக் பால் செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒன் ஹேண்டட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன் ஹேண்டட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பட்டனையும் ரீசெண்ட் ஆப்ஸையும் வந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து ஒன் ஹேண்டட் மோட் எனேபிள் ஆகிடும். இதுலேருந்து எக்ஸிட் வரணும் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டச் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிடும். இந்த ஒன் ஹேண்டட் மோடோட சைஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் 4.5 இன்ச்சுன்னு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மீ ஃபோன்ஸில் ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா குயிங்னு ஒரு ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதுவே வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். சவுண்டு மட்டும் கேட்கும் பாருங்கள். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி குயிங்னு சத்தம் கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்பீக்கரை எப்போயே க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருக்கேன். இங்கே ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சசிபிலிட்டி மெனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதை எனேபிள் பண்ணால் போதும். இங்கே கீழே ஒரு குட்டி பையன் வந்துடும். இதை ப்ரெஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். கூகுள் அசிஸ்டண்ட்டு, பவர் பட்டன், லாக் ஸ்க்ரீனு, வால்யூம் அப் அண்ட் டவுன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே இந்த குட்டி பையன்கிட்ட வந்துடும். ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி மெனு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டிசேபிள் பண்ணுறேங்க. அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து பட்டன் மோடில் தான் இருக்கும் நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு. அதை வந்து கெஸ்டர் மோடாக மாற்றிக்கலாம். கெஸ்டர் மோடாக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு அந்த பட்டன் ஹைட் ஆகிடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். கீழே இருந்து நம்ம மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணால் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். சிங்கிள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணாலும் அந்த ஆப்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த கெஸ்டர் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது இந்த இடத்துல கூட நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பேசிக் ட்ரான்சிஷனில் தான் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் இருக்கும். இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேஸ்கேட் கொடுத்துருக்கேன். கேஸ்கேட் கொடுத்துறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்ம போகும்போது அந்த இடத்துல அனிமேஷன் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எம்டிஆர் இருக்க ஸ்பேஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா widgetsனு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம widgets ஆட் பண்ணலாம். சப்போஸ் வந்து ப்ளூடூத் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூடூத் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சிட்டோன்னா ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப். அதுக்கப்புறமா வந்து widgetsக்குள்ளே போய்ட்டு வெதர் வந்து நம்ம இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸோ வெதரும் வந்து நம்ம இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான widgets வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த Note 10ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.